இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 31, 2025 31/7/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை. சித்திரை நட்சத்திரம். வளர்பிறை சப்தமி திதி. சித்த அமிர்த யோகம். கும்பம் மற்றும் மீனராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சப்தமி விரதம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு சுக்கிரன், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் கேது, கன்னியில் செவ்வாய் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று காலை 11 மணி 15 நிமிடங்களுக்கு சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக காலை 11 மணி 15 நிமிடம் வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு நற்செய்திகளை தரக்கூடிய வகையில் இருப்பார். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக அலுவலகம் சார்ந்த விஷயங்கள், பதவி சார்ந்த விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். மன நிறைவை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உடன் பணியாற்றுபவர்களால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகம் காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உறவுகளின் காரணமாக உறவானவர்களின் காரணமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயம் இப்போ நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய படிப்பில் இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இது நாள் வரைக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நண்பர்கள் மூலமாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில், வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் இன்னைக்கு சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 5ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு மனசில் இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். வழக்கு சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடம்புல ஏதாவது வியாதி இருக்குது அப்படின்னா அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் மனசில் மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். உடன் பிறந்தோரின் செயல்பாடுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ஆனால் தேவையில்லாத சில மனஸ்தாபங்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் கண்டும் காணாமல் இருக்கிறது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அதே சமயம் உங்களுடைய கணவன் மனைவி உறவிலோ அல்லது நட்புகள் உறவிலோ தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது நீங்களாக எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டீங்க, வந்த பிரச்சனை விட மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனம் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையை அடைவார்கள். உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி வக்கரமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. வக்கர சனியின் பார்வையில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும்.
உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். மிதுன ராசிக்கு 4-5 இடங்கள்ல சந்திரன் வளர்வரிச்சனா இருக்கிறதுனால இன்று எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கும் மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் எரிஞ்சு விழுவீங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் நட்புகள் ரீதியான பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் எரிஞ்சு விழுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆரோக்கிய விஷயமோ இல்லை உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் உங்களுடைய வீடு சம்பந்தமாக பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பகல் வேளையில் பிஃபோர் 11 AM உங்களுக்கு வீடு சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 11 மணி 15 நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது வேலை மாற்றமோ ஏற்படுறதுக்கு உண்டான செய்திகள் வரும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் நீங்கள் பெட் அனிமல்ஸ் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, பெட் அனிமல்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, அல்லது வண்டி வாகன ஷோரூம் நடத்துகிறவராக இருந்தால் இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி 3ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு வியாபார அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். தந்தை வழியில் உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வரும். தந்தை மூலமாக உங்களுக்கு கடனுதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான மருத்துவ முயற்சிகள் வெற்றியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா குழந்தை பாக்கியத்திற்காக, வம்ச விருத்திக்காக மருத்துவ செலவுகள், ஐவிஎஃப் செலவுகள். அப்படி இல்லைன்னா குழந்தைகளுடைய படிப்புக்கான செலவுகள் அல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கான செலவுகள், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. அதே சமயம் உடன் பிறந்தோர் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிற்பகலுக்கு மேலே, அதாவது காலை 11 மணி 15 நிமிஷத்துக்கு மேலே ராசிநாதன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கோ அல்லது வேலை அலைச்சல் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. இந்த அலைச்சல் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய குடும்ப வழக்கு இல்லாட்டி உங்களுடைய தொழில் வழக்கு, உங்களுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ் வழக்கு, எதுவாக இருந்தாலும் சரி அது சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியை தரும். பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு பங்காளிகளிடமிருந்து நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்கள் லேண்டு சம்பந்தமாக குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தவங்க இப்போ உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவாங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கொஞ்சம் முன்கோபத்தோடு செயல்படுவாங்க. அவங்களுடைய முன்கோபம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். நீங்களும் விதண்டாவாதம் பண்ணுவீங்க. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் உங்களுடைய வக்கர புத்தியை தவிர்ப்பது நல்லது. இன்று தேவையற்ற பேச்சுக்கள், குதர்க்க பேச்சுக்களால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். அதே சமயம் காலை வேளையில் அந்த சங்கடம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு ஏற்படும் போது முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி இன்று காலை 11 மணி வரை பண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. கடன் உதவிகள் கிடைக்கும். அதனால் காலை 11 மணி 15 நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களினால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா குடும்பத்தில் நல்ல செய்தி வரத்துக்கு உண்டான நேரம். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும்.
வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே, அதாவது காலை 11 மணி 15 நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 11 மணி வரை உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. வீடு சம்பந்தமாவோ இல்லை குடும்ப சம்பந்தமாவோ இல்லை வேலை சம்பந்தமோ ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். வேலையில் உங்களுடைய ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் காலை 11 மணி 15 நிமிடங்களுக்கு மேலே உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் நற்செய்திகள் வரும். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களால் ஏற்பட்ட அலைச்சல்கள் குறைந்து சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். காலை வேளையில் நீங்கள் வீட்டுக்கு திரும்ப வரத்துக்கோ இல்லை குடும்பத்தாருடன் பேசுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. காலை 11 மணி 15 நிமிடங்களுக்கு மேலே உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். வழக்காடு மன்றத்திலேருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். கன்னி ராசியில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவார். ஆனால் அதே சமயம் சில தவறுகள், அடுத்தவங்க பண்ணக்கூடிய தவறை உங்களுக்கு கட்டங்கட்டி காட்டுவார். அதனால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சில சமயம் உங்களுடைய தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் செய்வதற்கு இது உகந்த நேரம். அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அது சம்பந்தமான கடன் உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலை 11 மணிக்கு மேலே சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது பெரிய மனிதர்களின் நட்பு ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் ஒரு இடத்த விற்றுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகலாமா, இல்லை ஒரு வீட்டை விற்றுட்டு இன்னொரு வீட்டை வாங்கலாமா அப்படிங்கிற பிளான் இருந்ததுன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும். அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் அறிவுரை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களிடம் சற்று பரபரப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத சில விமர்சனங்கள் வரும். அதனால் பரபரப்போடு செயல்படுவீங்க. அதே சமயம் உங்களுக்கு வீடு மாற்றம் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். அதனால் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நட்பு ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். துலாம் ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள், கடன் சார்ந்த செலவுகள், கடன் அடைக்கிறதுக்கு உண்டான செலவுகள்னு இருக்கும். ஆனால் இதனால் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். காலை 11:15 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்குள்ளே வந்து குரு பார்வையில் வர்றதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும். ஆனால் அதே சமயம் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையிலையோ இல்லாட்டி ஏதாவது பெட் அனிமல்ஸ் வகையிலையோ உங்களுக்கு காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் செலவுகள் ஏற்படுத்தும். மனசில் தேவையில்லாத எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அந்த பேச்சுக்கள் உங்களுக்கு மனசில் வன்மத்தை ஏற்படுத்துறதுனால அந்த வன்மத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கோபத்தை குறைத்தால் நன்மைகள் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இனமில்லாத கவலையும் சஞ்சலமும் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லைங்கிற கவலை இருக்கும். ஆனால் குடும்பத்தாரை பற்றி கவலைப்படாதீங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவருடைய ஆரோக்கிய செலவாக இருக்கலாம், அல்லது அவருடைய தேவைக்கான செலவாக இருக்கலாம், கடன் சார்ந்த செலவாக இருக்கலாம். மொத்தத்தில் செலவு ஏற்படும். விருச்சிக ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள்.
குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உங்கள் கூட பிறந்தவங்களும் அண்ணன் தம்பியும் அக்கா தங்கையும் உங்களை பிடிவாதவங்க பிடிச்சி ஏதாவது செய்ய சொல்லுவாங்க. அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வரதுக்கு பாருங்கள். இன்றைக்கி அவங்க பிடிவாதத்துக்கு இரையானீங்கன்னா உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். காலை 11 மணிக்கு மேலே உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் தன லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் காலை வேளையில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குருவின் பார்வையில் சந்திரன் வரும்போது 11 மணிக்கு மேலே, அதனால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. குடும்பத்தில் யாராவது வயசுக்கு வர வேண்டிய பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தைகள் பூப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் திருமண வயதில் இருக்கும் குழந்தைகளோ உடன்பிறப்புகளுக்கோ நீங்கள் பார்த்து திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்குவீர்கள். அதனாலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆனால் நீங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளும் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்தாலும் அவர்களுடைய முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. தெய்வ காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் காலை 11 மணிக்கு மேலே தேவையில்லாத விஷயங்களில் ஏற்பட்ட எண்ண விரயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் அலைச்சல் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகளின் ஆரோக்கியமும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் சரி, மருத்துவ செலவுகளால் சங்கடப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. காலை 11 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது குருவின் பார்வையில் வரதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். விரயஸ்தானத்துக்கு சந்திரன் வந்து குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய கடன் சார்ந்த செலவுகள் அல்லது ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளாக இருக்கும். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மூத்த சகோதரர்கள் சார்ந்த விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும். அவர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய தேவையற்ற விமர்சனங்களுக்கோ அல்லது குழந்தைகளுடைய தேவையற்ற பிடிவாத குணங்களுக்கோ அவர்களின் உதவியை நாடுவது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய சுய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு பதவி உயர்வு இத்தனால ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா இப்போ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்கள் பேரில் ஏற்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம், அதாவது உங்கள் வேலை சம்பந்தமாக நீங்கள் அதை செய்யலை இதை செய்யலை, உங்களுடைய டியூட்டியை பண்ணலை அப்படின்னு சொன்னவங்கள்லாம் இப்போ நீங்கள் பண்ணின காரியத்தை பார்த்து வாயடைச்சு நிற்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, கூட இருக்கிறவங்க உங்கள் கௌரவத்தை காப்பாற்றி கொடுப்பாங்க. அதனால் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எதிர்கால நட்புக்கு அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி, பாக்கிய மற்றும் தசமஸ்தானங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பது சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். தந்தை வழியில் அல்லது பங்காளி வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மன உளைச்சல் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டமான சூழ்நிலை சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் காலை 11 மணி வரைக்கும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும். அப்பா பேச்சை கேட்டு நடக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் அப்பா பேச்சை கேட்டு நடந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம். நிதானத்துடன் செயல்படுங்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட வாக்குவாதங்கள் அல்லது மனஸ்தாபங்கள் சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதுக்கு உங்களுடைய குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் உங்களுடைய
ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டதுன்னா அதற்குண்டான செலவுகள் மருத்துவ செலவுகளாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். எதை எடுத்தாலும் செலவு, என்ன செலவு கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு புலம்பக்கூடிய நபரில் இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட பார்த்து அவங்கள வெயிட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா அவங்க இல்லைன்னு சொல்கிறத முன்னாடியே மனசை தயார்படுத்திட்டு போங்க. இருந்தாலும் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டுட்டு வாங்க. எப்போ கொடுப்பீங்க, எப்போ தருவீங்கிறத கேட்டுட்டு வாங்க. கும்பராசி, இன்று காலை 11:15 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு குடும்ப எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது நீங்கள் என்ன பேசினாலும் அதில் தப்பு கண்டுபிடிக்கிறவங்க ஒரு பக்கம், நீங்கள் பேசுகிறதே தப்பாக இருந்தால் அது இன்னொரு சிக்கலை ஏற்படுத்தும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் 2வது வகை. அதனால் நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறதாலும் கவனமாக பேசுங்க. அடுத்தவங்கள பேசி உங்களுக்கு எதிரியாக திருப்புறத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் காலை 11 மணிக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரும்பொழுது யார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணினாங்களோ அவர்கள் விஷயத்தில் குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உடன்பிறப்புகள் அனுசரணையாக இருந்து உறுதுணையாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களை திருப்பி உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக பேசுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாமே 11 மணிக்கு மேலே தான். அதுவரை பொறுமையாக இருங்க. அதுக்கு முன்னாடி 11:15 முன்னாடி சந்திராஷ்டமம் இருக்கும்போது யாருக்கிட்ட பேசினாலும் அல்லது யாருக்கிட்ட பணம் டீல் பண்ணுறதை பற்றி பேசினாலும் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும் அல்லது ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். முன்கோபத்தில் யாருக்கிட்ட பேசுகிறீங்கன்னு தெரியாமல் அப்பா அம்மா கிட்ட, அண்ணன் தம்பிக்கிட்ட, மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட, இப்படி எல்லாருக்கிட்டையும் எடுத்தறிஞ்சு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகள் உங்களுக்கு தேவையில்லாத வன்மத்தை ஏற்படுத்துவார்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆனால் அலைச்சல் இருக்குங்க. உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகளும் ஆதாயத்தை ஏற்படுத்தும். மீன ராசி, இன்று காலை 11:15 வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைஞ்ச சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் குழந்தைகளும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா காலை 11:15 சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு குருவின் பார்வையில் வரும்பொழுது நீங்கள் யாருக்கிட்ட கடன் கேட்டீங்களோ அவர்களிடமிருந்தே கடன் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு கடன் உதவிகளில் முன்னுரிமை கொடுத்து செயல்படுவார்கள். இதனால் இந்த சந்திராஷ்டமத்தில் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படும். கூட ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் டென்ஷன் ஆக்குவாங்க. அதுவும் குறிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க வீண் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் பதட்டத்தை குறைங்க. காலை 11 மணிக்கு மேலே பதட்டத்தில் வார்த்தையை விட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு சுகத்தை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். இந்த திடீர் அதிர்ஷ்ட பணம் உறவுகளிடமிருந்து வரும். ஒன்றா உடன்பிறப்புகள் அல்லது மைத்துனர் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், இப்படி யாருக்கிட்டேருந்தாவது வருமே தவிர கடன் வாங்க மாட்டீங்க. ஆனாலும் கடனை பற்றி கவலைப்படுவீங்க. இருந்தாலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை விஷயமாக சக பணியாளர்கள் அல்லது புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வேலையில் ஒரு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அலைச்சல் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. திடீர் தனயோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. யாருக்கிட்டாவது பணம் கொடுக்கல் ஒரு விஷயத்தில் கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை
பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.